இப்போ நம்ம பாலில் வீட்லேயே எப்படி ஈஸியாக ஸ்வீட் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு முதல்ல 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா சுண்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகணும் பால், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காத அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நம்ம ஓரெல்லாம் கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா திக்காகும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. பாருங்கள், ஓரளவுக்கு திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த திக்கான ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுங்க. இப்போ இது நல்லா நம்ம சிம்மிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ அது லேசாக திரிஞ்சு வரும். அப்போ நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்ல பதமானது. பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு. இப்போ நல்லா அது லெமன் ஊற்றுறதுக்கு அது உட்காந்து நல்ல மெக்கனுக்கு திரிஞ்சு நல்லா வரும். அந்த ஸ்வீட் செய்ய கரெக்டான பதம் அளவுக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காய் நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போடணும். இப்போ நம்ம ஏலக்காய்க்கு 2 ஏலக்காயும் ஒரு சிட்டிக்கு சர்க்கரையும் போட்டு மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவு சர்க்கரை, 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி சிம்மில் வச்சு கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி ஆகிடும். இந்த பால்க்கு இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலரி எடுத்தால் தயாராகிடும் ஸ்வீட்டு. பாருங்கள், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு இது அப்படியே 2 மணி நேரம் அப்படியே நீங்கள் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல ஷேப்பாக எடுக்க வரும். இல்லை அப்படின்னா ஒட்டும். நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஒட்டி வச்சுடுங்க. நான் வெஜிடபிள் கட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே தான் நான் போட்டு வச்சுருக்கேன். நல்லா போட்டு அழுத்தி வச்சுருக்கேன். பாருங்கள், இது இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். இப்போ மில்க் ஸ்வீட்டு நமக்கு தயாராகிடுச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கூட அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். இப்போ மில்கில் இந்த ஸ்வீட் நமக்கு தயாராகிடுச்சு. வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஸ்வீட்டை. பாருங்கள், இப்போ ஒன்றா எடுக்கலாம். ஏன்னா 2 மணி நேரம் ஆனால் தான் இது நல்லா பிடிச்சிக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு ஒட்டும் இந்த ஸ்வீட்டு. நம்ம இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கடையில் எப்படி இருக்குது அதே மாதிரி இருக்கும். மில்க் ஸ்வீட் இப்போ தயாராகிடுச்சு.